இந்தியாவிலேயே பொங்கல் பரிசு தொகுப்பு எனும் மகத்தான திட்டத்தை தொடங்கியவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா என ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தரவுள்ளார். இதையொட்டி நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர், ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பொங்கல் பரிசு தொகுப்பை அறிமுகப்படுத்தியவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா என கூறினார். இந்த திட்டத்தால் ஏராளமான ஏழை மக்கள் பயன்பெறுவதாகவும் அவர் கூறினார். அரிசி கொடுத்தாங்க, பருப்பு கொடுத்தாங்க, அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொடுத்தாங்க. பொங்கலுக்கு வந்துட்டு முதல்ல இந்தியாவிலேயே முதல்ல வந்து இந்த பொங்கலுக்கு ஒரு அரசாங்கம் மூலியமா வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தது பொறுத்தவரை அம்மா தான். 100 ரூபாய் கொடுத்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அது 1000 ரூபாய் ஆச்சு, 2500 ரூபாய் ஆச்சு. அது மாதிரி படிப்படியா வளர்ந்து போச்சு. கொரோனா நேரத்துல இன்றைக்கு நாமெல்லாம் உயிரோடு இருக்கிறோம்னா அது காரணம் ஐயா போட்ட 2 ஊசி. அது திமுக பார்த்தாங்களா, அண்ணா திமுக பார்த்தாங்களா, காங்கிரஸ் பார்த்தாங்களா, எல்லாருக்கும் 2 ஊசி போட்டாங்க.